அந்த கோணியை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு முண்டம் இருக்கு. தலை இல்ல, கைகால் இல்ல, ஆண் உறுப்பு கூட இல்லை. இந்த மாதிரி பெண்கள் எல்லாரும் கூட அவனுக்கு பழக்கம். இது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது, கண்டிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை ஆகுது, பிரச்சனை ஆகுது. இந்த பொண்ணுக்கு புதுசா ஒருத்தர் பழக்கமாகறார் டி நகர்ல. இவன் அன்கான்சியஸ் ஆயிடுறான். உடனே அருவமனை எடுத்து அவன் கழுத்தை அறுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. கழுத்தை தனியாக அறுத்து எடுத்துட்டு பாடியை எடுத்துட்டு போய் பாத்ரூமில் வச்சு அவனோட ப்ரைவேட் பார்ட், ஏன்னா அதுதானே மெயின். ரவுடிங்க வெட்டினாங்களா கண்ணாமண்ணா வெட்டி. ஆமா. ஆனா கரெக்டா இந்த ஆடு வெட்டுறவங்க வெட்டுவாங்க பாருங்க, கரெக்டா எந்த இடத்துல வெட்டினா கரெக்டா கட் ஆகும்னு அதை மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே காஃபி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி தூரம் போனோன்னா அவர் வந்து இவரை வெட்டி தலையை தனியாக எடுத்து அந்த கொடூர மனப்பான்மை பேசிக்கலாவே வளர ஆரம்பிச்சு. குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே அவங்களாம் பயப்படுவாங்க, ஆனா ரசிக்கிறாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிடம் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? கடந்த வாரம் நீங்க பல கேஸை பார்த்திருப்பீங்க. கடந்த வாரம் பெரம்பூர் ஸ்டேஷன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது சூட்கேஸில் அடைக்கப்பட்ட ஒரு உடல் மட்டும் தலை எங்கேயா இருக்குது இல்லை, முண்டமா ஒரு உடல் மட்டும் கிடக்குது. அது பெரிய காவல்துறை பெரிய சவாலா இருந்துச்சு. என்ன உடல் மட்டும் இருக்கே, தலையை காணாம காலை காணாம சொல்லி எல்லாம் தெரியிட்டு இருக்க சமயத்துல இன்னைக்கு புதுசா அதுல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு செங்கல்பட்டுல அந்த தலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது கடந்த 5ஆம் தேதி, அதாவது 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 8 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆமா. அதுல 4வது பிளாட்ஃபார்ம்ல ஒரு நீல நிற சூட்கேஸ் இருக்கு. அதை வந்து யாரோ பயணிகள் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே வர்றவங்க போகிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் யாருமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால உடனே அங்கே இருக்க ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயே இருக்குது. அங்கே பெரம்பூருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னா அந்த போலீஸ் வராங்க, ஆர்பிஎஃப்பும் கூட வராங்க. கூட வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் கவர், சிகப்பு கலர், மஞ்சள் கலர், ப்ளூ கலர் கலந்த ஒரு கவர். அதில் வந்து சுத்தப்பட்ட ஒரு கோணி. அந்த கோணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு முண்டம் இருக்குது. தலை இல்லை, கைகால் இல்லை, ஆண் உறுப்பு கூட இல்ல. ஆமா, அதுதான் இருக்கு. அதான் பெரிய சிக்கல். ஆனா ஒரு ஜட்டி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கணும்னு பார்த்தாங்கன்னா ரத்தம் வந்து அப்போ வெட்டினா ரத்தம் கசிஞ்சிருக்கும். ரத்தம் எதுவும் கசியல, ஆனா டீகாம்போஸ் ஸ்டேஜ்ல இருக்கு, அழுகி இருக்கு. 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. உடனே வந்து இது மாதிரி பெரிய வழக்குகள்னா லோக்கல் போலீஸ் தான் அதை எடுப்பாங்க. மர்டர் கேஸ் இது மாதிரினா உடனே புளியந்தோப்பு டிசி கண்ட்ரோல்ல வருது. அது வந்து பெரம்பூர் ஏசி, அதாவது செம்பிஎம் ஏசி. நான் செம்பிஎம் ஏசியா 3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதனால எனக்கு அந்த ஏரியாவை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் தெரியும். உடனே அவங்க அந்த டிசி வராங்க, அந்த 3 ஏசி 8 இன்ஸ்பெக்டர் வச்சு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. இந்த பாடியை வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த முண்டத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே சிசிடிவி இருக்கான்னு பார்க்குறாங்க. சிசிடிவி வேலை செய்யலை ரயில்வே ஸ்டேஷனில். அவுட்டரில் வேலை செய்தான்னு பார்க்குறாங்க. அதில் பார்க்கல இந்த சூட்கேஸை 2 பேர் ஆட்டோவில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறது தெரியுது. காலையிலேயா சார், நைட்டா சார்? அன்னைக்கே கண்டுபிடிச்சு அதாவது ஒரு ஆட்டோவில் வந்து எதுக்கு பாடி அப்படின்னு. இருந்தாலும் கூட இந்த 8 டீம்ல எப்படி போடுறாங்கன்னா, ஒரு டீம் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வரக்கூடிய ட்ரெயின் எல்லாமே சென்னையில இருந்து வெளியே போகக்கூடிய மின்சார ரயில். ஆமா. அது எங்க இருந்து வரும்? பீச்ல இருந்து, சென்ட்ரல்ல இருந்து வரும். அதுல இருந்து வரக்கூடிய எல்லா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அங்க கேமரால யாராவது ஏத்துறது இருக்கா அப்படின்னு ஒரு டீம் பாக்குறாங்க. இன்னொரு டீம் வந்து இந்த ஜட்டி இருக்கு இல்லையா, அந்த ஜட்டி மூலமா கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அந்த ஜட்டியில பார்கோட் இருக்கு. அந்த பார்கோடை வந்து எடுத்து பார்த்தாச்சுன்னா அது வந்து பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கடையில் வந்து விற்கப்பட்டிருக்கு. அது தனியார் கடையில் விற்கப்பட்டிருந்தோம்னா அந்த கடையில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச கடந்த வருஷத்துல டிசம்பர் மாசத்துல இந்த ஜட்டியை வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க பில் போடப்போ 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபோன் நம்பரையும் ஒரு டீம் அனலைஸ் பண்றாங்க. ஒன்று வந்து வேலையே செய்யலை, இன்னொன்னு வேலை செய்யுது ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் அதை இன்டீரியரா போய் பார்த்தாச்சுன்னா வாட்ஸ்அப் மட்டும் வேலை செய்யுது. வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்றாங்க. ஆமா. அப்புறம் அது யார் பேர்ல இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறாங்க. இது ஒரு டீம். அது யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு தனிப்படை, ஒரு தனிப்படை வேலை. இன்னொரு தனிப்படை என்ன பண்றாங்க, கவர் இருக்குல்ல, ஆமா, அந்த பாடி ஒரு நீல அந்த சிவப்பு கலந்த இது இருக்கு இல்லையா, அதை பாக்குறாங்க. அதுல பார்த்தாச்சுன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தா இது வந்து அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ். அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்காக அவங்க உடம்புல இருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய பகுதி அந்த ரெட் பகுதியிலையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, சிரிஞ்சி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டேஜ்
அதை வந்து இந்த இதில் நீல கவர்லையும் போட்டு இந்த பேக் பண்ணி இதை கொண்டு வெளியே போட்டுருவாங்களாம். வெளியே வந்து அதாவது குப்பையில் ரிமூவ் பண்றது. ஆமாம், ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்போ அதை யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சப்ளை பண்ண போய் சேர்க்காங்க. அவங்க கேட்டால் ஒரு பெண் வந்து இது சம்மந்தமாக வந்து அதில் சர்வீஸ் பண்ணக்கூடிய பெண் வாங்கிட்டு போகிறாங்க அந்த கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க யாருன்னா அந்த படம் பார்க்குறாங்க. இவங்களும் தேடி போகிறாங்க. இவங்க தேடி போய் அந்த ஆளை பார்த்துட்டாங்க. ஆளை வந்து கண்டுபிடிக்க முடியல, யார் என்னன்னு தெரியுது. ஃபோட்டோலாம் இருக்குது. அவங்களோட வாட்ஸ்அப்பில் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காங்க. ஆமாம். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க, இவங்க யார் தெரியுமா? நான் அந்த ஹாஸ்பிட்டலில் அது பக்கத்தில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டு வேலை செய்யக்கூடிய கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி கேன்சர் பேஷண்ட்டை இவங்க கூட்டு வந்து தங்க வைப்பாங்க, அவங்களுக்கு வீடுலாம் பிடிச்சி கொடுப்பாங்க, ஏஜென்ட் மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் அவங்களுக்கு வருமானம் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து அங்கே அட்மிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை பிடிச்சி இது மாதிரி எனக்கு வந்து 6 மாதம் தங்கணுட்டாங்க, நீ வாமான்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் தான் எடுப்பா. வாட்ஸ்அப் காலில் இந்த ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான். ஆமாம், வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாங்க. அப்போ நான் வரேன் அப்படிங்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. வந்து 2 பேரும் பேசல, கரெக்டாக போலீஸ் பிடிச்சாங்க. பிடிச்சி பார்த்தா ரஹீமா அப்படிங்கிறவங்க அசாமை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 36 வயசு, கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது. புருஷனை விட்டுட்டு அமீர் அலி அப்படின்னு சொல்லி அதே அசாமை சேர்ந்த ஒருத்தனை கூட்டு வந்து கணவன் மனைவியா தாமஸ் ரோடு நகர்ல சிவாஜி கணேசன் வீட்டு பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த ஹவுசிங் போர்டில் 2 வருஷமா அடங்கி இருக்காங்க. இருந்துட்டு இங்க கணவன் மனைவியா இருக்காங்க. இந்த மாதிரி இது ஹெல்ப் பண்ணி அதுல தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த அமீர் அலிக்கு நிறைய இதே மாதிரி பண்ணக்கூடிய பெண்கள் கூட பழக்கம். இது மாதிரி வீட்டுக்கு வந்து போற பெண்களோட. ஆமா, இதுல இது மாதிரி உதவி செய்யறாங்க இல்லையா, இந்த மாதிரி பெண்கள் எல்லாரும் கூட அவனுக்கு பழக்கம். இது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது, கண்டிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை ஆகுது, பிரச்சனை ஆகுது. இந்த பொண்ணுக்கு புதுசா ஒருத்தர் பழக்கமாகறாரு டி நகர்ல, அஸ்ரப் அலின்னு சொல்லிட்டு. அவரும் அசாம்காரர், அவர் காய்கறி கடை வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் லிங்க் ஆனோடனே அப்போ அவன்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி அவன் தொல்லை கொடுக்குறான், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு. சரி நானும் வரேன், என்ன பண்ணலாம் அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி 3/6/2026 அன்னைக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்றாங்க, நைட்டு இவன் தூங்கையில தூக்க மாதிரி நிறைய கொடுத்துறான். இவன் அன்கான்சியஸ் ஆயிடுறான். உடனே அருவமனை எடுத்து அவன் கழுத்தை அறுக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. கழுத்தை தனியாக அறுத்து எடுத்துட்டு பாடியை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு அவனோட பிரைவேட் பார்ட், ஏன்னா அதுதானே மெயின். இந்த மாதிரி அதாவது பெண்களுக்கு, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை செய்யக்கூடியவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கன்னா அதை தான் கட் பண்ணுவாங்க. ஆமா, அதை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கை கால் எல்லாம் தனித்தனியா கட் பண்றாங்க. இதுல அந்த கவர் சொன்னோம் இல்லையா, அந்த கவர்ல வந்து அந்த முண்டத்தை மட்டும் அப்படியே தூக்கி போட்டு அந்த முண்டத்தை வந்து சூட்கேஸில் வச்சு அதை ஒரு கவரில் வச்சு, அதாவது ஒரு கோணியில் போட்டு கோணிக்கு மேலே அந்த கவரை சுற்றி சூட்கேஸில் வச்சு அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. 3ஆம் தேதி நைட் நடக்குது, 4ஆம் தேதி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது, நிறைய வாசனை திரவங்கள் அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியலன்னா அடுத்த நாள் 5ஆம் தேதி காலையில் ரேப்பிடோவில் ஒரு ஆட்டோ புக் பண்ணி அதில் எடுத்துக்கொண்டு இங்கே கொண்டு போட்டாங்க. இந்த கை கால் இதை வந்து வேறு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இது இதில் போட்டோம், காவாயில் போட்டோங்கிறாங்க, போகக்கூடிய ரன்னிங் ட்ரெயினில் போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. தலையை கொண்டு செங்கல்பட்டு பக்கத்தில் எங்கேயோ இடத்துல ஒரு கழிவு நீர் குழாயில் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை வந்து அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டடி எடுத்து அதை விசாரித்து தெளிவாக இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இந்த கட் பண்ணதெல்லாம் வந்து அதாவது சர்ஜிக்கல் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுடிங்க வெட்டினாங்களா கண்ணாமண்ணா வெட்டி, ஆனால் கரெக்டாக இந்த ஆடு வெட்டுறவங்க வெட்டுவாங்க பாருங்க, கரெக்டாக எந்த இடத்துல வெட்டினா கரெக்டாக கட் ஆகும்னு அதை மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டாக்டர் சம்மந்தப்பட்டவங்க, அந்த மருத்துவமனை சம்மந்தப்பட்டவங்க, இல்லை அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், செவிலியர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதில் விசாரிப்பாங்க. இதில் வந்து காவல்துறை வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று QR கோடு மூலமாக அக்யூஸ்டாக அப்படியே அந்த பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கிடைச்ச அந்த கவர், பாடி இருந்த கவர் வச்சு இந்த பக்கமாக கவர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி நடக்குன்னா, ஆட்கள் குற்றவாளிகள் மாறுறாங்க, ஆனால் குற்றங்கள் மாறலை. 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆளவந்தார் கொலை வழக்குன்னு இதே மாதிரி நடந்தது. அதுலேயும் தலையை தனியாக எடுத்துகிட்டு போய் ராயபுரம் கடற்கரையில் புதைச்சிட்டாங்க. பாடியை வந்து ட்ரங்க் பெட்டியில் வச்சு இவங்க கணவன் மனைவி எடுத்துகிட்டு போய் ரிக்ஷாவில் போய் இதுக்கு ராமேஸ்வரம் மேல் ட்ரெயினில் ஏறுற மாதிரி இவங்களும் ஏறி உட்காந்து வெட்டிக்கையை கீழே வச்சுட்டு ட்ரெயின் கிளம்புற சந்தில் இறங்கி வந்தாங்க. அப்புறம் அவரை காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் தேடி, அப்புறம் அவங்க யாரு வந்தாங்க ஏது வந்தாங்க என்னங்க அந்த பெண் வீட்டுக்கு தேடி போய் பார்த்தா வீட்டை பூட்டி அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. வீட்டை உடச்சி பார்த்தா உள்ள சோறுலாம் ரத்தம் இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க ரிக்ஷாக்காரங்க கேட்டால் நான் தான் ரிக்ஷாவில் ஏற்றிட்டு போகிறேன் ஒருத்தர் சொன்னார். இன்னொரு ரிக்ஷாக்காரன் நான் தான் கடற்கரைக்கு கூட்டு போனாங்கிறாரு. அப்போ கடற்கரையில் புதைக்கப்பட்ட தலை வந்து தொண்டை எடுக்கப்படுது, நாயால் தொண்டை வெளியேற்றப்படுது. அதே சமயத்தில் அந்த ட்ரெயினில் போன பாடி வந்து அங்கே வந்து மானாமதுரையில் போகல ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது, அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. பப்ளிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த லோக்கல் போலீஸ், ரயில்வே போலீஸ் வந்து அதை எடுத்து பார்த்தா தலை இல்லாத முண்டம் கிடைக்கிது. அப்புறம் அங்கேருந்து இதை 2ஐயும் கொண்டு வந்து சேர்த்து பார்த்தா இந்த தலையும் எதுவும் பொருந்தி வருது. அப்புறம் இது யார் என் காணலன்னு சொல்லி இவரோட மனைவி வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ஆள வந்தார் யாருன்னா, மிலிட்ரியில் வேலை பார்த்து 15 வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டு அவர் வந்து பாரிஸ்காரனில் ஒரு கடை வச்சிருக்காரு, பேனா கடை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி பெண்கள் மேலே சபலம் உள்ளவர்.
அதுல இந்த ஒரு மலையாளத்து பெண்ணுக்கு கூட ஒரு பழக்கம் இருந்து அந்த பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, திருப்பியும் தொல்லை பண்றாரு. அந்த பெண் கணவர்கிட்ட சொல்லி சரி அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி வர வச்சு வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே காஃபி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி தூரம் போனோன்னா அவர் வந்து இவரை வெட்டி தலையை தனியா எடுத்து அப்புறம் இவங்க பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வச்சுட்டு அப்புறம் அவங்களை பிடிச்சி கோர்ட்ல கேஸ் போட்டு தண்டனை கொடுத்து தண்டனை முடிச்சு வெளியே வந்திருப்பாங்க. இது 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப 60 வருஷம் கழிச்சு குற்றவாளிகள் மாறி இருக்காங்க, குற்றங்கள் மாறவில்லை. இதுதான் குற்றவாளி தான் மாறி இருக்காங்க. குற்றங்கள் அதுதான் எப்போதுமே குற்றங்கள் மாறாது, குற்றவாளிகள் தான் மாறப்படுவாங்க. இதிகாச காலத்திலே ராவணன் வந்து என்ன பண்ண இன்னொருத்தர் மனைவியை இங்க இருந்து கடத்தி கொண்டு போனான். அந்த காலத்திலேயே கடத்தல் இருந்திருக்கு. அதே மாதிரி இதிகாசத்துல அண்ணன் தம்பி பங்காளிங்க நிலத்தை கொடுக்க மாட்டேன், ஊரை கொடுக்க மாட்டேன், நாட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மகாபாரதம். ஆக அந்த காலத்துல இருந்து இதிகாச காலத்துல இருந்து குற்றங்கள் அப்படிதான் இருக்கு, குற்றவாளிகள் தான் மாறுறாங்க. ஆனா திருந்துற மாதிரி தெரியல, எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. நீதிமன்றங்களும் இதுல வந்து கடுமையான நடவடிக்கை, காவல்துறை இந்த சம்பவத்தில் நடந்ததுல பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப பிரமாதமாக வேலை செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி வேகத்தோட இதே மாதிரி எல்லாத்தையும், அதாவது இதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா சார். இந்த வழக்குல எனக்கு 2 விதமான கேள்வி இருக்கு சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டிருக்கு, கட் பண்ணப்பட்டிருக்கு, எதுக்கு சார் அது? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த வெட்டுறது அறுக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீடியோல அழகா வீடியோ எடுத்து ரசிச்சிருக்கு இந்த ரஹீமா, எதுக்கு சார் இப்படி? பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றம், பாலியல் குற்றங்கள் அப்படின்னா அதுக்கு மெயினா உறுப்பு தான் முக்கியம். அதை பழி வாங்கணும், அவரை பழி வாங்குறதுக்கு அதை பழி வாங்கி கட் பண்ணுவாங்க. தென் மாவட்டங்கள்லாம் அறுத்து வாயிலே வச்சிருவாங்க கொலை பண்ணிட்டு. ஆமா, அந்த மாதிரி வழக்கோட நடந்திருக்குன்னா அப்போ வந்து பாலியல் குற்றத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாத்தையுமே அதுல ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே அதுல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொடூர மனப்பான்மை பேசிக்கலாவே வளர ஆரம்பிச்சு. குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே அவங்களாம் பயப்படுவாங்க, ரசிக்கிறாங்க, செய்யறாங்க, ரசிக்கவும். அதுதான் சார் வீடியோ எடுத்து அழகா ரசிக்கிறது. மக்களோட மனநிலை மாறி இருக்குது. இது வந்து சமுதாயத்தோட குற்றம். இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை மொத்தத்தையும் தடை பண்ணணும். அது செய்ய வேண்டியது அரசோட கடமை, அதை செய்யணும். கண்டிப்பா சார். இதே மாதிரி ஒரு பாண்டிச்சேரி ஒரு சம்பவம், தன்னுடைய காதலி வந்து பிறந்தநாள் பரிசா கேட்டதுக்கு இதே மாதிரி ஒரு ரவுடியை வந்து வெட்டி அதை வந்து வீடியோக்கள் லைவா ரசிச்சதா சொல்றாங்க. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார், எப்படி சார் இது? அதான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து வக்கர புத்தி. அந்த வக்கர புத்தி வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நியாயப்படுத்துறாங்க. சினிமாக்களும் சரி, சீரியலும் சரி, இதை வந்து நடக்கக்கூடிய எல்லாருமே வந்து இது நியாயம்தான், இது பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. அது வந்து நிச்சயமா தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துக்கு, இந்தியாவோட கலாச்சாரத்துக்கு பெரிய கேடா அமையும். இது தடுக்கப்படணும். இதுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து இது சம்பந்தப்பட்ட இதை தூக்கி வைக்கக்கூடிய வலைத்தளங்கள் எல்லாத்தையும் நிறுத்தணும். சினிமாவில் பாருங்க, கதாநாயகன் தவறு வெட்டி தள்ளிட்டே போறாரு, அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாத, அது ஜெயிலுக்கு போக மாட்டாரு, அவருக்கு தண்டனையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மாற்றம். சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப செம்பியம் காவல் நிலையத்தில் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த ஏரியா நல்லா ரஷ்ஷா இருக்குமே சார், எப்படி சார் அந்த போல்டா வந்து எப்படி அந்த? அதாவது 4 பிளாட்ஃபார்ம் இருக்கும். 2 பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது சென்னையை நோக்கி வரக்கூடியது, சென்னையிலேருந்து போகிறது 2 பிளாட்ஃபார்ம். அதில் ஒன்று வந்து மின்சார ரயில் மட்டும் போகும், இன்னொன்று கூட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் போகும். அதே மாதிரி இதில் கூட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த பக்கம் வரும். அதில் 4வது பிளாட்ஃபார்ம் வந்து மின்சார ரயில்கள் சென்னையிலேருந்து வெளியே போகக்கூடியது, அது மட்டும்தான் நினைக்கும். தேங்க்யூ. ஓகே சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.